அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 25, 2025, பங்குனி 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாக தான் இருக்க முடியும். அதனால்தான் அதை வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை. ஆசையை சுமக்காமல் அன்பை சுமந்து செல்லுங்கள். வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சி மழை பெய்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும்.
நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும், நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து, அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும், ஆரோக்கியத்தோடும், செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும், எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றிவிட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடை பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம், இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். நம்ம இப்போ ஒரு ஆடியோ கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோ அப்படிங்கிறது நான் நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது வந்த ஆடியோ. ஆனால் நம்ம இப்போ தான் ஒளிபரப்புகிறோம். இருப்பினும் அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நம்ம டைகர் குழுமத்தில் எப்போதுமே ஆன்மீகத்தில் ஒரு சாராராக நம்ம இருக்க மாட்டோம். எல்லா மதத்தை பற்றியும் நம்ம பேசுவோம். இருப்பினும் இதில் கொஞ்சம் ஆழமாக கூறப்பட்டாலும் அந்த கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய பொருள்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடியோவை இப்போ நம்ம ஒளிபரப்ப போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, சென்னை டைகர் கிளப் கேப்டன். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை,
சென்னை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். தொடர்ந்து நான் சொன்னேன், இந்த ஆடியோ அந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்டது, கடந்த மாதத்தில் வழங்கப்பட்டது. ஆனால் நாம் இப்போ தான் ஒளிபரப்புகிறோம். இருப்பினும் அப்போது நடந்த நிகழ்வாகத்தான் இங்கே பேசக்கூடிய சகோதரர் பேசுவார். நீங்கள் அப்பொழுது நடந்ததை, நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு அந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்க. அதற்கான விளக்கத்தை நான் தர்றேன். இப்போது வாங்க அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நடந்துட்டு இருக்குது. இது இன்னும் 44 நாளுக்கு மொத்தமாக நடக்கும். இந்த 44 நாளில் 44 டேஸில் மோர் தென் 40 crore பீப்புள் வந்து இதை அட்டன் பண்ண போகிறாங்க. மேக்கிங் திஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹியூமன் கேதரிங் எவர். ஓகேவா? உலகத்திலேயே எங்கேயுமே யாருமே இவ்வளோ மக்கள் ஒரே நேரத்தில் ஒன்றா ஒரு இடத்துல சேர்ந்ததே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பேர் தான் மகா கும்ப மேளா. இப்போ 7,000 கோடி ரூபாய் செலவில் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு தனி சிட்டியவே உருவாக்கி வச்சிருக்காங்க எல்லாரும் வந்துட்டு போகிறதுக்கு. அண்ட் இதை ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய முதல் பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. ஸோ அதில் முதல்ல இருக்கக்கூடியவங்க வந்து நாகசாது அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. இவங்க ட்ரெஸ்ஸே போடாமல் எல்லார் முன்னாடியும் வந்து அவங்களோட பிலீஃப் அப்படி. ஓகேவா? அந்த நாகசாதுஸ் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களையும் விட்டுட்டாங்களாம். ஸோ அதனால ட்ரெஸ்ஸையும் விட்டுட்டாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து முன்னாடி வழி நடத்தி கொண்டு போய் ஒரு 3 நதி ஒன்றா சேரக்கூடிய இடத்துல குளிச்சு எந்திரிக்க போகிறாங்க. இதையே வந்து 40 கோடி பேர் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ நான் சொன்ன எல்லா விஷயமே கிரேசியாக எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வராங்க. மிகப்பெரிய பணக்காரங்க வராங்க, மிகப்பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் வராங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் வரணும்னு கைப்பட ஒரு லெட்டரில் எழுதியிருக்காரு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது? இதெல்லாம் இந்தியாவில் தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இது என்ன விஷயங்கிறது தான் இப்போ நடந்துட்டு இருக்குங்கிறது தான் ஹைலைட். இது இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் நடந்துட்டு இருக்குது. கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு வீடியோவில் நான் டீட்டெயிலில் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ வாட் இஸ் மகா கும்பமேளா? இது மறுபடியும் நடக்கிறதுக்கு 2169 ஆகும். நம்மளாம் யாருமே வந்து உயிரோட இருக்க மாட்டோம். கரெக்டாக இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட இருக்காது. அவ்வளோ வருஷம் கழிச்சு 144 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இந்த ஈவெண்ட்டே நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கோங்களேன். சித்திரை திருவிழா எங்கள் ஊரில் நடக்கும். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சாமி கதை இருக்கும். மீனாட்சி அம்மன், கள்ளழகர், ஆற்றுல இறங்குறது, இதெல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். கிறிஸ்மஸ், அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரி இந்த கும்பமேளாக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அதுதான் இதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து நம்ம ஊரில் ஒரு ஆள் இங்கே இருக்காருங்கிறது வந்து இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம். நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி போனவர் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எதிலேருந்து வர பிலீஃப் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆதிசங்கராச்சாரியாங்கிறவங்க வந்து காலடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஊர் இருக்குது. இது கேரளாவில் இருக்குது. இங்கேருந்து அவர் நிறைய இடத்துக்கு சிவனை கும்பிடுறத வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ்மிக் ஈவெண்ட் அவங்களோட சொல்கிற கான்செப்ட் படி ஒரு கதையை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். கோவில்லலாம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய மலை இருக்கும். அந்த மலையில் வந்து ஒரு பாம்பை சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த பாம்பை ஒரு சைடு தேவர்கள் இழுத்துட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடு அசுரர்கள் இழுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு ஆமை இருக்கும். கரெக்டாக இப்படி ஒரு விஷுவல் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதுதான் இதுக்கு பின்னாடியும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ மகா கும்பமேளாங்கிறது எதை நம்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேவர்களும் அசுரர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய கடலை வந்து கடைஞ்சிட்டு இருக்காங்களாம். அப்படி கடைஞ்சிட்டு இருக்கப்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே இருக்கிற அமிர்தத்தை வெளியெடுக்கிறதுக்கு. அமிர்தம் வந்து ஒரு டெத்லெஸ் போர்ஷன் வச்சுக்கோங்களேன், ஹாரி பாட்டர் டேர்ம்ஸில் சொல்லணும்னா. ஸோ அந்த அமிர்தத்தை வெளியெடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாகவே மாட்டாங்களாம். ஸோ வெளியே ஒரு வழியாக எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருதான், யாருக்கு இந்த அமிர்தம் போகணும்னு. அப்போ அதில் இருக்கக்கூடிய 4 துளிகள் வந்து சண்டைக்கு நடுவில் வந்து எர்த்தில் விழுந்துருதான். அது விழுந்த இடங்கள் எது எது பார்த்தீங்கன்னா, ஹரித்வார், பிரயாக்ராஜ் அதாவது அலகாபாத், நாசிக், உஜ்ஜைன் அப்படிங்கிற இந்த 4 இடத்துல இது அமிர்த துளிகள் வந்து விழுந்துருச்சான். ஸோ இந்த 4 இடங்களும் வந்து இருக்கக்கூடிய தண்ணி இருக்கும்ல, அங்கே இருக்கிற நதிகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நதிகள். அதில் வந்து இந்த டேட்டில், அதாவது ஜூபிட்டரை வச்சு கணக்கு பண்ணுறாங்க. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் பொங்கல்லேருந்து வருது. ஸோ பொங்கல்லேருந்து ஒரு 44 டேஸ்க்கு வந்து ரொம்ப ஹோலியான டைமு. அந்த டயத்தில் இந்த கும்பமேளா நடக்கும். அப்படி நடக்கிறப்போ இங்கே போய் குளிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டைரெக்டாக சொர்க்கம் தாங்கிறது தான் நம்பிக்கை. பேசிக்காக அவங்க இது வரைக்கும் பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு இனிமேல் அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம்
அவங்க இனிமே ஒரு நியூ பர்சனாக வாழ்றதுக்கான எல்லா விஷயமும் இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆதிசங்கரர் ஆரம்பிக்கிறாரு. அது வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணப்படுது. அண்ட் அதில் இன்னொரு ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரே நேரத்தில் நிறைய பேர் வந்து சேர்றப்போ நிறைய டிபேட்ஸ் நடக்கும், நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும், நிறைய பேர் ஸ்பீச் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் கேட்க முடியுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னமும் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து கோடிக்கணக்கான பேர் வராங்க. இட்ஸ் ஆல்ரெடி pretty ஃபேமஸ். ஓகேவா? இது வந்து 12 இயர் சைக்கிள் ஒன்று இருக்குது, 3 இயர் சைக்கிள் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது. கும்பமேளா வந்து இதுக்கு முன்னாடி 144 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, மகா கும்பமேளா 144 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்குது. மறுபடியும் மகா கும்பமேளாங்கிறது வந்து 144 இயர்ஸ் கழிச்சு தான் நடக்கும். பட் இதுக்கு நடுவில் நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு மெயின் பிக்சர்லேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். மகா கும்பமேளா, மற்றதெல்லாம் கும்பமேளா. அந்த மகா கும்பமேளாங்கிறது மறுபடியும் 2169 தான் நடக்கும். இப்போ 2025 நடந்துட்டு இருக்குது. இதை பற்றி நான் உங்ககிட்ட வந்து கிரேசியான விஷயங்களை சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து கோடிக்கணக்கான பேர், யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன், கேரளா பாப்புலேஷன், மொத்த சவுத் இந்தியாவும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஊருக்குள்ளே இறந்துங்கன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோ பெரிய கூட்டம், 40 crore பீப்புள் வராங்கங்கிறப்போ அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கணும். அலகாபாத் ஊர் தாங்காது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் சிட்டி வந்து திருவேணி சங்கமத்தில் உருவாக்குறாங்க. திருவேணி சங்கமமா அப்படி என்னன்னு கேட்குறீங்க தானே? ஸோ இதுதான் அந்த இடம். திருவேணி சங்கமம்ங்கிறது கங்கை நதியும் யமுனை நதியும் ஒன்றா சேரக்கூடிய இடத்த தான் இவங்க திருவேணி சங்கமம்ங்கிறாங்க. கங்கை நதி, யமுனை நதி, அப்போ 2 தானே. திருவேணினா இன்னும் 3 இருக்கணும்லான்னு கேட்டிங்கன்னா, அந்த 3வது நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, இமேஜினரி ரிவர். அது வந்து இப்போ அங்கே இல்லை, அது காஞ்சு போயிடுச்சு இப்போ. ஓகேவா? ஆனால் இருந்த இடம்னு நம்புறாங்க. ஸோ யமுனையும் கங்கையும் ஒன்றா மீட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இந்த 44 டேஸில் 40 crore பீப்புள் வந்து இறங்க போகிறாங்க. எஸ்டிமேட் அது. ஓகேவா? எஸ்டிமேட். ஸோ இதை வந்து 190 கண்ட்ரீஸ்லேருந்து உள்ளே வராங்க. எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாகசாது அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. இந்த நாகசாதுஸ் எல்லாம் நிறைய சேஜஸ் வராங்க, நிறைய சாதுஸ் வராங்க. இமயமலையிலேயே வந்து தியானம் பண்ணிருக்கிறவங்கலாம் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக மட்டும் இமயமலையிலேருந்து இறங்கி வர்றது நடந்துட்டு இருக்குது. ஸோ வருஷத்துலேயே அவங்க இந்த ஒரு டைம் தான் வந்து இதில் குளிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. எங்கேயும் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அப்புறம் வந்து இன்னும் அகோரிஸ் வருவாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இது ஆரம்பிச்சு வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகசாதுஸ் அப்படிங்கிறவங்க. இந்த நாகசாது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல் பொசஷன்ல இருந்தும் தள்ளி நிற்கிறவங்க. மெட்டீரியல் பொசஷனாக என்ன? நம்மளோட டிஷர்ட்டு, ஃபோனு, இந்த வீடியோ, இதை பார்க்கக்கூடிய என்ன சொல்ல, இந்த கேமரா, லென்ஸ், இந்த ஏசி, இந்த ரூமு எல்லாமே மெட்டீரியல் தான். இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருப்பான்? நிர்வாணமாக இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ நாகசாதுங்கிறவங்க வந்து நிர்வாணமாக இருக்கக்கூடிய சாதுக்கள். அவங்க வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக விபூதியை பூசிட்டு, அவங்க வந்து கையில் ஒரு கட்டையை வச்சுட்டு சம்திங் அந்த மாதிரி வந்து அவங்க தான் முதல்ல லீட் பண்ணுவாங்க. இறங்கினதுக்கப்புறம் எல்லாருமே வரிசையாக அங்கே உள்ளே போய் ஒரு டைம் ஒரு டிப் பண்ணி எழுந்திரிச்சோன்னா நம்மளுக்கு வந்து இனிமேல் நம்ம நல்லவங்களாக இருக்கலாம், இனிமேல் நம்ம இறந்தோன்னா சொர்க்கத்துக்கு போவோங்கிற நம்பிக்கை தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பற்றி நான் சொல்லணுன்னா, இது ஜூபிட்டரை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஜூபிட்டரோட சைக்கிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஸ்ட்ரோனாமிக்கலாக எங்கே சூரியன் இருக்குது, எங்கே சந்திரன் இருக்குது, எங்கே ஜூபிட்டர் இருக்குங்கிறத வச்சு தான் இதுக்கு முன்னாடி வருஷம் இந்த டயத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிருக்காங்க. இப்போது இந்த நாகசாது ஒரு டைப் சொல்கிறேன். கரெக்டாக? இன்னும் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் தீ மிதிப்பாங்க, சில பேர் வந்து ஆணி மேலே வந்து உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அங்கே போனீங்கனாலே ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து மக்கள் வந்து லட்சக்கணக்கான டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறாங்க. சில பேர் 44 நாளும் அங்கே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது எப்படி? திடீர்னு ஒரு இடத்துல இத்தனை பேர் போய் சேர்ந்தாங்கன்னா முக்கியமான விஷயங்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மேஷ்லோஸ் ஹைரார்கி படி யோசிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் என்ன? தண்ணி. அப்புறம் வந்து சாப்பாடு, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பேசிக் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 1.5 கோடி மீல்ஸ் வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுக்குதான். டெய்லி 1.5 கோடி மீல்ஸ். தட்ஸ் லிட்லி லைக் ஃபீடிங் ஹோல் ஆஃப் மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி. 1.5 கோடி மீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டெம்பரவரியாக போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அமைக்கப்பட்டிருக்குது, டெம்பரவரியாக ஃபயர் ஸ்டேஷன்ஸ் அமைக்கப்பட்டிருக்குது, டெம்பரவரியாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள 100க்கும் மேலே பெட் இருக்குது. 700 பேராமெடிக்ஸ் வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. 400 டாக்டர்ஸ் இருக்காங்க. 10,000 சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையோட முக்கியமாக டாய்லெட்ஸ் 1,50,000 டெம்பரவரி டாய்லெட்ஸ் போடப்பட்டிருக்குது. உள்ளுக்குள்ள thousands ஆஃப் சிசிடிவி கேமராஸ் இருக்குது. ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ஹியூமன் டிடெக்ஷன், யார் யார் வராங்க போகிறாங்கிறத பார்க்குறதுக்கு. இது எல்லாமே இப்போ வந்து இங்கே பிரயாக்ராஜில் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து 7,000 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இதை விட நாங்கள் அதிகமாக சம்பாதிப்போம், இத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்கல்ல, எங்கள் ஊருக்குள்ளே தானே வந்துட்டு போகிறாங்க, நாங்கள் இதை விட அதிகமாக சம்பாதிப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த ஈவெண்ட்ஸ் நம்மளுக்கு மெமரபுளாக ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 1956 ஓகேவா? ஏன்னா இதில் இவ்வளோ விஷயம் நம்ம பாசிட்டிவாக சொல்கிறப்ப கண்டிப்பாக
ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஏன்னா கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் உள்ள வந்து இறங்குறாங்கிறப்போ 1956 வந்து ஒரு ரொம்ப துர்சம்பவம் ஏற்பட்டிருக்குது. ஆல்மோஸ்ட் 1000 பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க. 1000 பேர் இறந்து போயிருக்காங்க. அது சுனாமி வந்து அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மகா கும்பு மேலால நடந்திருக்குது. 2000 பேர் வந்து பயங்கரமாக காயப்பட்டிருக்காங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல. 1000 பேர் வந்து இறந்து போகிறதும் 2000 பேர் வந்து காயப்படுறதும் வந்து 1956. ஸோ அது வந்து கும்பு மேளா. அந்த கும்பு மேளாக்கு வந்த கூட்டத்தில் 800+ வந்து ஸ்டாம்பீட்ல இறந்து போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1000 வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. காயப்பட்டவங்க 2000 பேர் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய எஃபர்ட்டை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் வந்து 36 to 50 பீப்புள் இறந்து போகிறது நார்மல் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னாலே. ஒரு நாளுக்கு கோடி பேர் வந்துட்டு வெளியே போகிறாங்கன்னா நார்மல் மெடிக்கல் சுச்சுவேஷனாலே இறந்து போவாங்க. அதுவும் இங்கே நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இந்த கும்பு மேளாவை பற்றி ஒரு விஷயம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டிட்பிட் சொல்லணும்னா, மகாத்மா காந்தி இருக்கார்ல, அவரோட அஸ்தி வந்து இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஒரு திரிவேணி சங்கமத்தில் தான் வந்து கலக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ அவரோட அஸ்தி வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த திரிவேணி சங்கமத்தில் வந்து மிக்ஸ் பண்ணப்பட்டுச்சான். கொஞ்சம் வாஜ்பாயோட அஸ்தியை வந்து இங்கே தான் மிக்ஸ் பண்ணாங்களா அவங்களோட கடைசி சாம்பலை. எனக்கு எது இது ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் லெட்டரில் நான் வந்து கும்பு மேளாக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன், நம்ம நேரில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்ச ஒரு ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு இன்னைக்கு ரேண்டமாக அனுப்பிச்சான். எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் இது நடந்துட்டு இருக்குது, அது 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குங்கிறாங்க, நம்மளுக்கு இது தெரியலேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டிக்கிங். அப்போ இது கும்பு மேளா இல்லை, இது மகா கும்பு மேளா. கும்பு மேளா 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும். எந்தெந்த ஊரில் நடக்கும், 4 ஊரில் இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சைக்கிளில் நடக்கும். இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடிச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் நார்த் இந்தியா. என்னோட லைஃப்பில் நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய கூட்டம்னா, நான் கூட்டத்துக்கே போகாத ஒருத்தன். பெருசாக கூட்டம்ல இருந்தேன். சின்ன வயசுல தான் நான் தள்ளி இருப்பேன். கூட்டம்னாலே எனக்கு கொஞ்சம் பயம். நான் பார்த்த மிகப்பெரிய கூட்டம் நான் எதை தெரியுமா சொல்லுவேன்? சின்ன வயசில் வந்து தமுக்கம்னு மதுரையில் ஒரு மைதானம், ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது. அங்கே வந்து இப்போ வந்து அங்கே ஏதோ மால் கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அங்கே வந்து பெரிய எக்ஸிபிஷன் நடக்கும். உள்ளே போனீங்கன்னா அத்தனை வண்டி நிற்கும், கச்சமச்சான்னு ஃபுல்லாக மக்கள் இருப்பாங்க. அது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் அங்கே வந்து ஃபியூ தௌசண்ட் தான் இருப்பாங்க. எங்கேயுமே க்ரோர்ஸ்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. பட் அதுதான் வந்து நான் வாழ்க்கையில் பார்த்ததுலேயே மிகப்பெரிய கூட்டம். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அடல்ட்ஹுட் வர ஆரம்பிக்கும். என்னோட சாய்ஸஸ் நான் எடுக்க முடியுங்கிறப்ப நான் கூட்டம் எங்கே இருக்கோ அங்கேருந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். அந்த பக்கமே போக மாட்டேன். பட் தட்ஸ் மீ. உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையிலே பார்த்த மிகப்பெரிய கூட்டம் எதுன்னு நினைக்கிறீங்க? அது எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அதை யோசிச்சிட்டிங்கல்ல, அங்கேருந்து 40 கோடி பேரை 44 நாளில் யோசிச்சு பாருங்கள். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இந்த அற்புதமான ஆடியோ அப்படிங்கிறது இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கடந்த மாதத்தில் நடந்தேறியது. அதை பற்றி முழுமையாக நம்ம தெரிந்து கொண்டோம். அதற்கான விளக்கத்தை நம்ம வந்து நிச்சயமாக நான் வந்து வழங்குகிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம இன்னும் சில பல விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போது நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும்போது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரை மட்டுமல்ல, ஒவ்வொரு செயலையும் நிதானமாக செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாம் இப்போ அதை கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னா இல்லை. இது ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உலகமே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போயிடுச்சு. அவங்க எல்லா செயல்களையுமே நிதானமாக செய்யுங்கன்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் உணவை கூட இன்றைக்கி வெகு விரைவாக சாப்பிடக்கூடிய, வெகு விரைவாக தயாரிக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு தன்மையில் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. நல்ல வேளை இயற்கை, அதாவது நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது ஒரு சுழற்சி அப்படிங்கிறது அது செய்கிறது, தன்னைத்தானே சுழன்று அதன் பிறகு இந்த சூரியனை சுற்றி வருகிறது அப்படிங்கிறது. இது மனிதனுடைய கையில் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்?
இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த சுழற்சியை இந்நேரம் இன்னும் விரைவுபடுத்தியிருப்பாங்க போல. அவ்வளவு வேகமாக இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அது தவறான ஒரு முறை. ஸோ நாம் அதை மாற்றுவோம். நிதானமாக எல்லாவற்றையுமே செய்வோம், கவனத்தோடு செய்வோம். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நாம் கவனத்தோடு நடக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளை உதிர்க்கும் பொழுதும் நம்ம கவனத்தோடு நிதானத்தோடு நம்ம உதிர்க்க வேண்டும். இதை நம்ம நித்தம் நிதானித்து செய்தாலே போதும், நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது கிட்டும். வெகு விரைவாக ஓடி களைத்து இளைத்து அது ஒரு ஓரமாக இளைப்பாரி கொண்டிருந்தோமானால், சரியாக ஒவ்வொரு அடியையும் நிதானித்து எடுத்து வைக்கக்கூடிய நடந்து வரக்கூடிய ஒரு நபர் நம்மளை தாண்டி சென்று விடுவார். அப்போது வேகமாக ஓடுவது அல்ல, அங்கே நிதானித்து தொடர்ந்து பயணிப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொண்டு தண்ணீர் பருகணும். ஸோ இப்போ தண்ணீர் பருக முடிச்சிருப்பீங்க. தண்ணீர் பருக முடிச்சுட்டு மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்தீர்களா. நேற்றைய நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா. இது முதல் கேள்வி. அதற்கான விடை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், எப்படி அதை விடையை சொல்லணும் அப்படிங்கிறத. தொடர்ந்து இரண்டாவது கேள்வி, இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிற இந்த நிகழ்வை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அதாவது நிகழ்வு நடக்கிறது நான் கேட்கல, இப்போ நம்ம கேள்விப்பட்டோம் அல்லவா நிறைய விஷயங்கள். இவைகளெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அறிவீர்களா அல்லது இப்பொழுது தான் அறிந்து கொண்டீர்களா? மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை பற்றி தாங்கள் ஏற்கனவே அறிவீர்களா அல்லது இப்பொழுது தான் அறிந்து கொண்டீர்களா? இது இரண்டாவது கேள்வி. யாரெல்லாம் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டீர்கள்? இது மூன்றாவது கேள்வி. ஏன்னா சிலர் கலந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. அவ்வாறாக யாரெல்லாம் இந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டிருந்தீர்கள்? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போ நான்லாம் இல்லைன்னு தாராளமாக சொல்லிடுவேன். ஸோ இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி கிடையாது, நம்மளுடைய வெற்றி ஸ்லோகனை வழங்க வேண்டிய நேரம். அது என்ன அப்படின்னா, வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை நாம் நித்தம் சொல்லி எழுதணும், எழுதிக்கிட்டே சொல்லணும். வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன், இவை நீங்கள் உச்சரிக்கணும், உச்சரிச்சுக்கிட்டே எழுதணும். எழுதுனதை நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அதை நிறைய பேர் படிக்கும்போது உங்களுடைய மந்திரம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திடம் சென்று அது உங்களுக்கு பன்மடங்காக வந்து சேரும். நிச்சயமாக நீங்கள் நலத்தோடும் வளத்தோடும் வாழ்வீங்க. ஸோ இந்த 4 விடையையும் அளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டோம். இதற்கான விளக்கத்தை நாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டு பயணிக்க போகிறோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இப்போ வாங்க அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். சில காலங்களுக்கு முன்னால ஜப்பான்ல ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தாரு.
கடை தெருவுல அவர் ஒரு கடை வச்சிருந்தாரு. அது தேநீர் கோப்பைகளை விற்பனை செய்யற கடை. அவரோட வியாபாரம் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனா அவருக்குள்ள நிறைய மனக்குறை. நம்ம மட்டும்தான் திறமைசாலியா இருக்கோம், நம்ம மனைவிக்கும் வியாபாரம் தெரியல, மகன்களுக்கும் விவரம் பத்தல, நமக்கு அப்புறம் யார் இந்த கடையை பாத்துக்குவாங்க, நமக்கு அப்புறம் இவங்க எல்லாம் என்னதான் செய்வாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நிம்மதி இல்லாம இருந்தாரு அந்த வியாபாரி. இப்படி இருக்க ஒரு நாள் அவருடைய கடை தெருவுக்கு ஒரு துறவி வர்றாரு. மடாலயத்தை சேர்ந்த அந்த துறவி கடை கடையா ஏறி தேநீர் கோப்பைகளை வாங்குறாரு. அந்த சமயம் பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இலையுதிர் காலம். பொதுவாக ஜப்பானியர்களுக்கு காலங்களை கொண்டாடும் வழக்கம் உண்டு. வெயில் காலமா இருந்தாலும் சரி, பனிக்காலமா இருந்தாலும் சரி, வசந்த காலமா இருந்தாலும் சரி, கொண்டாட்டங்கள் நிச்சயம் நடக்கும். கொண்டாட்டம்னு சொன்னதும் விமர்சையாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாதாரண தேநீர் விருந்தாகவாவது அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு இலையுதிர் காலத்துல நடந்த தேநீர் விருந்துக்காகத்தான் சில கோப்பைகளை வாங்க வந்திருந்தாரு அந்த துறவி. நான் சொன்னேன்ல, அவர் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி கோப்பைகளை வாங்கிட்டே வந்தாருன்னு. அது மாதிரி அவர் இந்த வியாபாரியுடைய கடைக்கும் வந்தாரு. அந்த இடத்துல வச்சு இந்த வியாபாரி அவர்கிட்ட தன்னுடைய மனக்குமுறலை கொட்டினாரு. துறவியே, எனக்கு மன நிம்மதியே இல்ல, என் மனைவி மகன்கள் யாருக்கும் திறமை இல்ல, எனக்கு அப்புறம் இந்த கடை என்ன ஆகும்னே எனக்கு தெரியல, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அத கேட்டதும் அந்த துறவி யோசிச்சாரு. அவர் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம ஒரு பதில சொன்னாரு. இங்க பாருப்பா, எங்க மடத்துல ஒரு விருந்து நடக்க போகுது. இலையுதிர் காலத்து தேநீர் விருந்தா அது இருக்க போகுது. நீதான் எங்க மடத்துக்கு வரணும், நீதான் எங்க மேஜைகளை அலங்கரிச்சு தரணும் அப்படின்னு. இந்த வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் கூப்பிட்டது துறவியாச்சே, அதனால அவர் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அந்த விழாவுக்கு போய் விருந்து நடக்க போற மேஜைய தேநீர் கோப்பைகளை கொண்டு அலங்கரிக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி அலங்கரிக்கும் போது அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா வரக்கூடிய விருந்தினர்களுடைய எண்ணிக்கை 100னா வெறும் 100 கோப்பைகள் தான் அந்த மடாலயத்திலேயே இருந்துச்சு. ஒண்ணு கூட கூடவோ குறையவோ இல்ல. இதையெல்லாம் பார்த்து வியந்துகிட்டே கோப்பைகளை ஒண்ணு மேல ஒன்னா மேஜை மேல எடுத்து வைக்கிறாரு இந்த வியாபாரி. அப்படி அவர் எடுத்து வைக்கும் போது அவருடைய கை தவறி ஒரே ஒரு கோப்பை சரியுது. சரிந்த கோப்பையில கீறலும் விழுது. அதை பார்த்து அந்த வியாபாரிக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. ஏன்னா இருக்கிறதே 100 கோப்பைகள், அதுவும் வர 100 விருந்தாளிகளுக்கும் சரியா இருக்கும். இப்ப இதுவே சாதாரணமான இடமா இருந்துச்சுன்னா வேகமா கடை தெருவுக்கு போய் கோப்பைகளை வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா இது மடாலயம், ஊருக்கு தொலைதூரம் தள்ளி இருக்கிற ஒரு மலை மேல இருக்கிற மடாலயம். அங்கிருந்து வெளியே போறதுக்கு கோப்பையை வாங்கிட்டு வர்றதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. இதனால வியாபாரிக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. என்னெல்லாமோ யோசிச்சாரு. அந்த மாதிரி அவர் யோசிக்கும் போது அவருக்கு கின்சுகிங்கிற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது யாராவது நமக்கு வேண்டப்பட்டவங்க ஏதாவது ஒரு கண்ணாடி பொருள், ஒரு பீங்கான் பொருள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அதுல கீறல் விழுந்துருச்சுன்னா, திடீர்னு அது உடஞ்சிருச்சுன்னா, விலை உயர்ந்த உலோகங்களை பயன்படுத்தி கீறல் விழுந்த பகுதியை ஒட்ட வச்சு மறுபடியும் அந்த பீங்கான் பாத்திரத்தை பத்திரமா வச்சுப்பாங்க ஜப்பானியர்கள். இதுதான் கின்சுகி. இப்ப கீறல் விழுந்த அந்த தேநீர் கோப்பையை என்ன செய்யலாம்னு யோசிச்ச அந்த வியாபாரிக்கு இந்த கின்சுகி கலை ஞாபகத்துக்கு வரவும் தனது கையில மருத்துவ தேவைக்காக அவர் வச்சிருந்த வெள்ளி பொடியை அவர் எடுக்கிறாரு. அந்த வெள்ளி பொடிய கீறல் விழுந்த பகுதியில வச்சு தேய்ச்சு அழுத்தி சூடு காட்டி மறுபடியும் கோப்பைய மேஜையில வைக்கிறாரு. அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த விருந்து தொடங்குது. எல்லாரும் வர்றாங்க. மேசைய சுத்தி அவங்க இடத்துல உட்கார்றாங்க. மிக சரியாக அந்த மடத்துடைய தலைமை துறவி வந்து கீறல் விழுந்த கோப்பை இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்றாரு. இந்த வியாபாரிக்கு திக்குன்னு ஆகிறது. அவர் வேற தலைமை துறவி. கீறலை கவனிக்கலன்னா பரவாயில்ல, கவனிச்சுட்டா நம்ம தான் உடைச்சிட்டோம்னு நினைச்சிருவாரோ, அதனால நம்மள திட்டிடுவாரோ அப்படின்னு இவருக்கு ஒரே கவலை. அதே சமயம் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்துட்டு தன்னுடைய தேநீரை எடுத்து அந்த கோப்பையில ஊத்துறாரு தலைமை துறவி. அப்படி ஊத்தும் போது அவருடைய பார்வை அந்த கோப்பையில மிக மெல்லிசாக இருந்த அந்த வெள்ளி கீற்றின் மேல பட்டுருது. ஆனா பாருங்க, அந்த வியாபாரி நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. தலைமை துறவியுடைய முகம் மாறல, அவருக்கு கோபம் வரல, வருத்தமும் வரல. மாறா அவர் புன்னகைச்சாரு. யார் இத பண்ணினது? சாதாரண கோப்பைய கின்சுகி கோப்பையா யார் மாத்தினது அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அந்த சமயம் ரொம்ப பவ்யமா இந்த வியாபாரி முன்னாடி வர, இவர் அங்க கூட்டிட்டு போனாருல ஒரு துறவி,
கடைத்தெருவுக்கு வந்து கோப்பை வாங்க வந்தப்போ இவரையும் நீயும் வா அப்படின்னு சொன்னார்ல, அந்த துறவி தானும் எழுந்து தலைமை துறவி கிட்ட சொன்னாரு, குருவே, இவர்தான் நான் சொன்ன அந்த நபர், இவர்தான் தன் குடும்பத்தை நினைத்து நிம்மதியில்லாமல் இருந்த அந்த நபர். அதை கேட்டதும் அந்த தலைமை துறவி இந்த வியாபாரி கிட்ட சொன்னாராம், பா நீதானா அது? என் மனைவிக்கு விவரம் இல்ல, மகன்களுக்கு விவரம் இல்லன்னு வருத்தப்பட்ட நபர் நீதானா? ஏன்பா, ஏன் உனக்கு தெரியவே இல்ல? ஒரு கோப்பையில கீறல் விழுந்தப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண துறவிய திருப்திப்படுத்துறதுக்காக வெள்ளி பொடிய வச்சு அடைச்சு இந்த கோப்பைய நேர்த்தியாக்கணும்னு தெரிஞ்ச உனக்கு, அவ்வளோ அருமையா இருக்கக்கூடிய உன் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கும்போது அந்த சின்ன சின்ன குறைகளை உன்னுடைய அன்பால, உன்னுடைய பயிற்சியால திருத்தி இந்த அழகான கோப்பை போல மாத்த உனக்கு ஏன் தெரியல? உன் மனைவிக்கு கடைய கவனிக்க தெரியாம இருக்கலாம், ஆனா இத்தனை காலம் உன் குடும்பத்தை அவதான் நடத்திருக்கா. உன் மகன்களுக்கு விவரம் இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கு கீழ்ப்படுகிற மகன்களா அவங்க இருக்காங்க. நீ நினைச்சா வெள்ளி பொடிய வச்சு இந்த கோப்பைய அழகாக்குன மாதிரி உனது திறமைய வச்சு உன் குடும்பத்தை இன்னும் மெருகேற்ற முடியும். இத்தனை நாள் குறையே பார்த்துட்டு இருந்ததுனால உனக்கு அது தெரியல போல. குறையிலையும் அழகு இருக்கு, குறையையும் நிறைவா மாத்த முடியும், குறையையும் உனக்கு சாதகமா ஆக்கிக்க முடியும். இத மனசுல நிறுத்து, உன் வாழ்க்கையும் அழகாகும்னு. அந்த இடத்துல தனக்கான ஒரு பெரிய பாடத்தை படிச்சுக்கிட்டாராம் அந்த வியாபாரி. இன்னைக்கு இந்த கதையில வந்த இந்த வியாபாரிய மாதிரிதான் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம குறைய நினைச்சு கவலைப்படுறோம், அல்லது நம்மள சார்ந்தவர்களுடைய குறைய நினைச்சு ஆதங்கப்படுறோம். ஆனா இந்த ரெண்டு நம்ம பண்ணணும்னாலும் நமக்கு மன நிம்மதி இருக்காது. இந்த ரெண்டையும் பண்றவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமும் இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? குறைய பத்தி ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். குறைகள்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு நம்மளால சரிப்படுத்த முடியும், அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு யோசிச்சு அதுக்கானதை செஞ்சு சரிப்படுத்த முடியும். இன்னொன்னு நம்மளால சரிப்படுத்த முடியாது. அந்த மாதிரி சமயத்துல கோப்பை கீறிடுச்சேன்னு யோசிக்கிற மாதிரி குறை வந்துருச்சேன்னு யோசிக்கிறதுக்கு பதில் வெள்ளி பொடியையோ தங்க பொடியையோ போட்டு கோப்பையை சரிப்படுத்துற மாதிரி எதையாவது செஞ்சு அந்த குறைய நம்மளால அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியும். இத ரெண்ட தவிர யோசிச்சு அதை பத்தி கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்போ குறையில இருக்கிற அழகையும் நீங்க பார்க்க பழகுறீங்களோ, எப்போ ஒரு குறையையும் அழகுபடுத்துற கலைய நீங்க பழகுறீங்களோ, அப்போதான் உங்க வாழ்க்கையில பல மடங்கு முன்னேற்றம் வரும்னு சொல்லி இந்த கதையை முடிச்சு. நன்றி. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இங்கே வந்து நாயோடைய சத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. நானும் பொறுத்து பார்த்தேன். இருப்பினும் அது குலைத்து கொண்டே இருப்பது, உங்களுக்கும் அதனுடைய குரல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. எனக்குமே இங்கே டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கதைக்கான விளக்கத்தையும் கும்பமேளாவுக்கான விளக்கத்தையும் வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து இன்னொரு ஆடியோவை கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க கோயம்புத்தூர் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இப்பொழுது அந்த அற்புதமான ஒரு ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். பாருங்களேன், நான் வேறு ஒரு ஆடியோ போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அங்கே நாய்களின் ஓசை அப்படிங்கிறது நின்றுச்சு. இருப்பினும் நம்ம தொடங்கினதை அப்படியே தொடர்ந்தே செஞ்சிடலாம். இப்போது நம்ம சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் அவங்க அனுப்பி வச்ச அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். வெயில் வரப்போது வந்தாச்சு, இப்போமே வெயில் வந்தாச்சு. இனிமேல் இருக்கக்கூடிய காலத்தில் காலை பானத்தில் ஆக சிறந்த பானம் நீராகாரம். எல்லாம் முந்தின நாள் சோத்தில் தண்ணியை விட்டு வச்சு கரைச்சு கொஞ்சோளம் மோர் விட்டு காலையில் குடிக்கலாம். இந்த நீராகாரத்தை 2002-03 நானெல்லாம் பேசியிருக்கேன். அப்போல்லாம் வந்து அதெல்லாம் பழைய சோறெல்லாம் சாப்பிட்றது அதெல்லாம் நல்லது இல்லையே, அது எப்படி நல்லது அப்படின்னு பேசுனவங்க என்கிட்ட பேசுனவங்க உண்டு. இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலிருந்து இவ்வளோ தடி புஸ்தகம் போட்டாங்க. நீராகாரம் எவ்வளவு பெரிய ப்ரோபயாட்டிக், எந்த அளவுக்கு அது வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்க்கு நல்லது, எந்த அளவுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கு நல்லது, எந்த அளவுக்கு அல்சரேட்டிவ் கோலைட்டிஸை சரி செய்கிறது, இப்படியெல்லாம் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டான். ப்ரோபயாட்டிக்ஸ் அவ்வளவு இருக்கு. உன் குடலுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்லா இருந்தால் தான் இனிமேல் உன்னுடைய வாழ்வு நல்லா இருக்கும்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க.
நான் பேசும்போது ஒன் ஹெல்த்ல மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாவை மிக பத்திரமா பார்த்துக்கணும். கட் பயோம், கட் பயோட்டா, செகண்ட் ஜீனோம் என்கிறார்கள். நம்மெல்லாம் முன்னாடி நினைச்சோம் வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியா போச்சுன்னா ஜீரணம் நல்லா இருக்காதுன்னு. இப்ப என்ன சொல்லலாம் தெரியுமா, உன் சிந்திக்கக்கூடிய திறன் நல்லா இருக்காதுங்கிறான். உன்னுடைய சிந்தனை வளம், அதாவது கட் பயோம், பிரெயின், அது ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் இன்னைக்கு நிறைய ஆராய்ந்து சொல்கிறார்கள். ஆட்டிச குழந்தைகளுக்கு அது எப்படி இந்த நோய் வந்திருக்கும், எப்படி அவர்களுக்கு சிரமம் வருதெல்லாம் பார்க்கும்போது வீனிங் பீரியடுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பாக்டீரியாஸ் குறைந்திருக்கிறதோ என்ற ஐயம் வந்துருச்சு. அப்படியான ஆய்வுகள் கூடிக்கொண்டே இருக்குது. ஒரே ஒரு சின்ன ஒரு நடந்த வரலாற்று சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தெரியும், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தெரியும். ஏதாவது உறுப்பு வேலையாக போச்சுன்னா இன்னொரு உறுப்பை தூக்கி வைக்கிறோம். அப்படி ஒரு டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. என்ன டிரான்ஸ்பிளான்ட் தெரியுமா? ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட். குடல்ல புண்வாப்பட்டு ப்ரோபயாட்டிக்ஸ் எல்லாம் உள்ள போகாம உள்ள நல்லது பாக்டீரியா வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல மலத்தை, நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல மலத்தை, ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய கழிவை, அந்த மலக்கழிவை எடுத்து இந்த மாதிரி அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒருத்தனுடைய குடல்ல கொண்டு போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க, சும்மா கதை சொல்லலை. ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்னு பேர். அந்த ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோடனே இவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த பாக்டீரியாலாம் அங்கே வரும், அவருக்கு வந்து அந்த மலக்குடல் நோய் சரியாகும் அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. சொன்ன மாதிரியே சரியாச்சு. நிறைய பாக்டீரியா, நல்லது செய்கிற பாக்டீரியா வந்துச்சு. ஆனால் அதோட நிற்கல. எந்த மனிதரிடம் வந்து மலத்தை எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சாரோ அந்த மனிதர் மாதிரியே இவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பிரெயினியா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க? வெறும் மலக்கழிவு. அப்பதான் கண்டுபிடிச்சான் அந்த மலக்கழிவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கும் பிரெயினுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இன்றைக்கு தொடர்ந்து அந்த ஆய்வுகள் பல மில்லியன் டாலர் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கேப்சூலாம் வந்துருச்சு. இந்த மலம் வந்து கேப்சூலா எப்படி மலத்தை அள்ளி கொடுத்தா எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அதுல இருந்து கேப்சூல் டேப்லெட்லாம் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பாக்டீரியாக்களை பாதுகாக்கணும்னா வரக்கூடிய வெயில் காலத்தில் அதனுடைய முதல் முயற்சியாக நீர் ஆகாரத்தை அருந்துவோம். நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சித்ரா முருகேசன் ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து அந்த வெயிலுக்கான உணவு, நீர் ஆகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஐயா டாக்டர் கு சிவராமன் அவர்களுடைய குரலில் நம்ம கேட்டோம். இந்த நீர் ஆகாரத்தை பற்றி கொஞ்சம் நிதானமாக நம்ம பார்க்கணும். நீராகாரம் அப்படிங்கிறது எவ்வளவு அதிமுக்கியமானது அப்படிங்கிறத நிறைய முறை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்பையும் ஐயா சொல்லியிருக்காங்க. இது நம்ம கடைசி ஒரு நிமிடத்தில் இருக்கிறதுனால இதற்கான விளக்கத்தையும் நம்ம வந்து வரும் நாட்களில் பார்க்கலாம். இந்த நீராகாரம் அப்படிங்கிற ஒரு உணவு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இது சாத்தியமா அப்படின்னு. நான் இதை தொடர்ந்து குடிக்கிறேன், கடைபிடிக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய நண்பர்களுக்கு நான் கொண்டு போவேன். இது நித்தம் வந்து ஒரு 1 லிட்டர் அப்படிங்கிறத நான் கொண்டு போவேன். நான் ஒரு 150 ml 200 ml எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா மீதி என்னுடைய நண்பர்கள் தான் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நித்தம் நான் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம், நம்மக்கிட்ட இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி இன்னும் நம்ம வரும் நாட்களில் நிறைய பார்க்கலாம். ஏன்னா இதற்கான விளக்கத்தையும் நான் வந்து கொஞ்சம் ஆழமாக சொல்லணும். ஸோ நீராகாரம் அப்படிங்கிறது வெயிலுக்கு மிகச்சிறந்த உணவு. நான் வெயிலுன்னு இல்லை, பனிக்காலத்தில் கூட என்னோடு விளையாடக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரி அவர் கண்டிப்பாக கேட்பார் என்னிடத்தில், கொண்டு வா பிரபா, ஒன்றும் எனக்கு வந்து பனிக்காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது எல்லா காலத்திலையுமே இப்போது நான் வந்து கடந்த ஒரு வருடமாக அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். ஸோ நாம் நம்ம வீட்டிலையே எளிதாக தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பானம். அதில் இந்த வெயில் காலத்துக்கு அது எவ்வளோ முக்கியம், நம்மளுடைய நுண்ணுயிர்களுக்கு அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன்னா இப்பயுமே நாய் குலைச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட பேசணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதற்கும் இன்றைக்கி வந்து நாயோடைய அந்த குறைத்தல் அப்படிங்கிற அந்த ஓசைக்கு இடையில் என்னால் சொல்ல முடியல. நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா
நேரம் கிடைச்சா அதை பற்றியும் நம்ம பேசலாம். இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். இப்போது கிழக்கு திசையை நோக்கி நின்று கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.